முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தலைவர் கலைஞர் அவர்கள் தொடக்க காலத்தில் தொழிற்சங்கத்தில் தஞ்சை மாவட்டத்தில் அந்த காலத்தில் இருந்த பஸ் அதிபர்களோடு அவர்களிடத்தில் உரிமை கேட்கிற அந்த உணர்வோடு தோழர் ஏஎம் கோபு போன்றவர்கள், தலைவர் கலைஞர் போன்றவர்கள் எல்லாம் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை குறிப்பிடுகிற போது, நான் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களையும் சந்தித்திருக்காவிட்டால் நானும் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்திருப்பேன் என்று தலைவர் கலைஞர் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள், தெரிவித்திருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து பொது உடைமை இயக்க கருத்தினை நெஞ்சிலே ஏந்தி தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய லட்சியங்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டு 5 முறை தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்த போதெல்லாம் இந்த ஏழை எளிய மக்களுக்காக, தொழிலாளர் வர்க்கத்திற்காக, அவர்களுடைய உயர்வுக்காக பல்வேறு திட்டங்களையும் உரிமைகளையும் வழங்கி சிறப்பித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் வழியிலே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பொது உடைமை இயக்க கருத்துக்களின் அடிப்படையிலே தந்தை பெரியார் வழியிலே, பேரறிஞர் பிறந்தகை அண்ணா வழியிலே தலைவர் கலைஞர் வகுத்து தந்த பாதையிலே தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தோழமை இயக்கங்களின் உணர்வுகளை, தோழமை இயக்கங்களின் தலைவர்களுடைய கோரிக்கைகளை என்றைக்கும் நிறைவேற்றுகிற முதலமைச்சராக, அவர்களுக்கு மதிப்பளித்து அவர்கள் கருத்துக்களோடு ஒரு கொள்கை அளவிலே இணைந்து தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சராக கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஒரு கொள்கை கூட்டணி. பாசிச சக்தியை வேரோடு அழித்து ஒழித்துவிட வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு இன்றைக்கு இந்த கூட்டணி தமிழ்நாட்டிலே பொதுமக்கள், மக்களுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிற கூட்டணியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். இந்த கூட்டணி எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை பாசிச சக்தியிலிருந்து காப்பாற்றும் இந்த கூட்டணி வழிநடத்தும் என்கிற அந்த உறுதியோடு நாம் எல்லாம் பயணிப்போம் என்கிற அந்த கருத்தினை வெளிப்படுத்தி எனக்கு தந்த வாய்ப்புகளுக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.